Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 37:28. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனாகிய கர்த்தர் தமக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களாக பரிசுத்தமாய் வாழ்வதை எவ்வளவாய் விரும்புகிறார். அது நிமித்தம் நியாயம் நீதி நிறைந்து வாழ்கிறவர்களை அவர் கைவிடாமல் காக்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு சுதந்தரியுங்கள். தங்கள் வாழ்வில் நியாயமானவற்றை நடப்பிக்கிறவர்களையும் நியாயமான வழியில் நடக்கிறவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இன்று நாம் இத்தகைய மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறோமா அல்லது பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? இப்பொழுதே நம்மை ஆராய்ந்து பார்த்து குறைவுகளை சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் பரிசுத்தத்தில் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆவிக்குரியவர்களாக கர்த்தருக்கே குடும்பத்தில் முதலிடம் கொடுத்து வாழ்ந்து வந்த ஒரு குடும்பத்தினர் தங்கள் மகனுக்கு பலரிடம் விசாரித்தும் அதிகமாக தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்தும் ஒரு பெண்ணை மனம் முடித்தனர். திருமணம் முடிந்து புருஷன் வீட்டுக்கு வந்த அந்த பெண்ணோ அடிக்கடி தாய் வீடு சென்று விடுவாள். அவள் கணவனோ அவர்கள் வீட்டாரோ காரணம் சொல், நாங்கள் எங்கள் குறையை சரி செய்கிறோம் என்றாலும் அவள் பேச மாட்டாள். அங்கு போய் எப்பொழுதும் இந்த வீட்டாரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். தாய் அவைகளை உண்மை என்று நம்பி இவர்களுக்கு விரோதமாக வழக்கு போட்டு அவர்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று பலரோடு சேர்ந்து முயற்சித்து வந்தாள். அந்த குடும்பத்தாரோ கர்த்தரே நம்மோடிருந்து நம்மை கைவிடாமல் காப்பார் என்று உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் காத்திருந்தனர். கர்த்தர் தம்மை நம்பிய தமது பரிசுத்தவான்களை கைவிடாமல் காக்க இந்த பெண்ணின் குடும்பத்தார் மனதிலே பேசினார். அவர்கள் யாவரும் சேர்ந்து வந்து இந்த பெண்ணின் தாயிடம், நாங்கள் விசாரித்து பார்த்த பொழுது அந்த மணமகனின் குடும்பம் மிக சிறந்தது என்றே எல்லாரும் கூறுகிறார்கள். உன் மகளிடம் அவர்களோடு சேர்ந்து பக்தி நெறியை கை கொள்ள சொல், அப்பொழுது அவள் சமாதானம் பெறுவாள் என்று கூறி அவளை புருஷன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். கர்த்தர் அவளுடைய கடின இருதயத்தை மாற்றி புருஷன் வீட்டாரோடு அவள் ஒப்புரவாகவும் சமாதானமாக சந்தோஷமாக வாழவும் அருள் புரிந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீதியுள்ளவர்களாய் பரிசுத்தமாய் வாழும்போது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தமது பிள்ளைகள் மீது அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை மற்றவர்களுக்கு முன்பு தலை குனிய அவமானப்பட விடமாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடிருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பல வேளைகளில் மக்கள் தங்கள் தவறுகளை மறைக்கிறார்கள்.
தங்கள் இருதயத்தில் நியாயமானவர்கள் எதையும் மறைப்பதை சகித்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தவற்றை தவறென்றே சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தவற்றை ஒத்துக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் சரியானவற்றை உறுதியாக ஆதரித்து அதை பற்றி கொள்வதற்கு இப்படிப்பட்ட நியாய உணர்வுள்ளவர்களாக இருப்பது அவசியம். சில வேளைகளில் நாம் தவறு செய்தாலும் மனம் திரும்பி தேவனிடம் மன்னிப்பு கேட்டு காரியங்களை சரி செய்வதே முக்கியம். தங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு தம்மிடம் வருகிறவர்களை தேவன் நேசிக்கிறார். சமுதாயத்தில் அநியாயமாய் நடத்தப்படுகிறவர்களுக்கு நியாயம் கிடைக்க பிரயாசப்படுகிறவர்களும் உள்ளனர். உங்கள் உள்ளத்தில் நியாய உணர்வு இருக்குமென்றால் பாடுபடுகிறவர்களுக்காக நீங்கள் பரிதவித்து அவர்களுக்கு உதவி செய்து நிலையை சீராக்க விரும்புவீர்கள். அவர்களுக்கு இரக்கமும் மனதுருக்கமும் காண்பித்து அவர்களுக்கு சேவை செய்யும் மனதுடன் இருப்பீர்கள். இது போன்ற நியாயத்தை நம் உள்ளத்தில் காண்பதற்கு தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை பரிசுத்தவான்கள் என்று அவர் அழைக்கிறார். நீதியை நடப்பிக்கிறவர்கள் சத்தியத்தை மதிக்கிறவர்களாக, வஞ்சகத்தில் ஈடுபடாதவர்களாக, உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்வு சார்ந்த விஷயத்திலும் நியாயத்தை உறுதியாக ஆதரிக்கிறார்கள். அதனால் தேவன், நான் அவர்களை என்றென்றைக்கும் காத்து கொள்ளுவேன் என்று கூறுகிறார். அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் பெயரை இவ்வுலகிலும் பரலோகத்திலும் காத்து கொள்வதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். அவரிடம் அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் கேட்போமா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடியே நான் பரிசுத்த வாழ்வை வாழவும் உம் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறவும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறேன். என் சத்துருக்கள் எனக்கு எதிராக செயல்பட்டு நான் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது என் விசுவாசத்தில் நான் தளர்ந்து போகிறேன். நான் சோர்ந்து போகாமல் மேன்மேலும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க எனக்கு அருள் தாரும். எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை நீர் பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை என் உள்ளத்தில் ஊற்றியருளும். என்னை வழிநடத்தி என் சத்துருக்களின் கைகளிலிருந்து என்னை இரட்சித்து கொள்ளும். நீதியை நேசிக்கிற, அதை பின்பற்றுகிற இருதயத்தை எனக்கு தாரும். என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நான் நியாயமாய் நடந்து கொள்ள உதவும். சத்தியத்திற்காகவும் உம்முடைய பார்வைக்கு ஏற்றதும் சரியானதுமான காரியங்களுக்காகவும் உறுதியாக நிற்கவும் எனக்கு தைரியத்தை தந்தருளும். நான் பேசுகிறவற்றிலும் செய்கிற எல்லா காரியங்களிலும் நியாயத்தை செய்யும்படி இந்த ஜெபத்திற்கு நீர் பதிலளித்து என்னை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தி எப்போதும் என்னை காத்து உம்முடைய வெளிச்சம் என் மூலம் பிரகாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.